ஹை வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் சிக்கன் கிரேவி செய்கிறேன். இது சட்டுன்னு செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே சிக்கன் நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கன் மசாலாவை நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட என்ன பண்ணுங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சிக்கனுக்கு தேவையான அளவு. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சி அதை 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டு விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை எடுத்து அதில் போட்டுட்டு அது மேலேயே என்ன பண்ணுங்க, தக்காளி ஒரு சைஸ் தக்காளி அறுத்து போட்டிருக்கேன், அதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணோன்னே மறுபடியும் ஒரு பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு மறுபடியும் தட்டு போட்டு நல்லா மூடி குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனோடனே மறுபடியும் நீங்கள் பெரட்டி விட்டிங்கன்னா தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு அதுலேயே வெந்து நல்லா வந்துடும். அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.